வணக்கம். நேற்று ஏப்ரல் 22 வேர்ல்டு எர்த் டே. இன்றைய பூமி இன்றைய நிலையில் அனுதினமும் வெப்பநிலை உயர்ந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் நம்முடைய வனாந்திரங்கள் வாழ்விழந்ததால். அடுத்த தலைமுறை இல்லை, அடுத்த நாளே நாம் இந்த பூமியில் வாழ முடியுமா என்று ஃபாரஸ்டில் வாட்டர் ஸ்கார்சிட்டி, அனிமல் என்டர் த டவுன் ஏரியா, இந்த பூமியில் இந்த நிலை தொடராமல் இருக்க வரும் மழைக்காலங்களில் ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தது ஒரு மரக்கன்று அல்ல 10 மரக்கன்றுகளை நட்டு அடுத்த ஆண்டு அந்த மரக்கன்றுகளுக்கு நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்கள். மரங்களுக்கு பிறந்த நாள் இன்று மரக்கன்று, நாளை மரங்கள், அடுத்த ஆண்டு. அடுத்த பூமியில் நாம் புத்தகங்கள், வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள், அடிப்படை நாதம், வேர்ல்டு புக் டே என்று இன்று சித்ரா பௌர்ணமி, முழுநிலவு, யோகியல் சித்தர்கள் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் தமிழும் தவமும் செய்த திரு அண்ணாமலை மட்டுமல்ல, அத்தனை பகுதிகளிலும் இந்த நாள் ஒரு இனிய நாள். அடுத்ததாக புத்தக நாளை நாம் குறிப்பிடும் பொழுது, இன்று அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை சுவாசத்தில் ஒன்று. அது மட்டுமல்ல, இதற்கு முன் வாழ்ந்த அத்தனை முன்னோடிகளும் பெரும் பதவி அடைந்தவர்களும், எடுத்துக்காட்டாக படுக்கும் அறைக்கு அருகில் நூலகத்தை கேட்ட சட்டமேதை அம்பேத்கர் ஆகட்டும், அல்லது உங்களிடம் லட்சம் ரூபாய் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் ஒரு நூலகம் அமைப்பேன். நூல் வாசிப்பு, கீதை வாசித்து கொண்டிருந்த என் நேரமும் தேசத்திற்காக உழைத்த அண்ணல் காந்தியடிகள், படித்தால் மட்டுமே பாராள முடியும் என்பதை நமக்கு மாணவனுடைய தலைவகமாக இருந்த மேனாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், தலைகுனிந்து படித்தால் தலை நிமிரலாம். ஒரு முறை இங்கிலாந்து நாட்டிலே நேரு ஆங்கிலத்தில் பேசும்பொழுது மொழிபெயர்க்க யார் என்று கேட்கும்பொழுது, அவர் பல கூட்டங்களில் பல மொழிபெயர்ப்பாளர் இருந்தாலும் கூட ஒரு முறை அவர் மொழிபெயர்க்க திடீரென்று இருந்தார் அண்ணா. என்றால் தமிழும் ஆங்கிலத்தில் இரு வேறு துறைகள் மட்ட பல பேச்சு எழுத்துக்களை நாட்டை ஆளுகின்ற திறம்பட படைத்தவர்தான். அதனால்தான் பேரறிஞர் அண்ணா சொல்கின்றார். ஒரு மாணவன் கேட்கின்றான் நகைச்சுவையாக, பிகாஸ் என்ற வார்த்தை 3 முறை வரும்படி ஒரு வாக்கியத்தில் சொல்லுங்கள் என்றால், அசால்ட்டாக எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமல், பிகாஸ், நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ், பிகாஸ் இஸ் எ கனெக்ஷன் என்று சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா. அடுத்ததாக ஏபிசிடியே வராத 100க்குள்ளே சொல்லுங்கன்னாங்க. 1 2 3 எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு, 100 சொல்லாத ஸ்டாப்புன்னாரு. அடுத்தது ஒருத்தர் ஆங்கிலேயர் இவரை நகைச்சுவாக கேட்குறாரு, காலம் மிரிச்சிட்டு சாரிங்கிறாரு. ஒரு முறை சரியாக இருந்தார், மறுமுறை பார்த்து கேட்குறாரு, ஐ டோன்ட் லாரி கேரி இன் யுவர் சாரி. என்ன ஒரு கலோக்கியல் லாங்குவேஜா, கலக்கல் லாங்குவேஜா என்பது அண்ணாவிடம் நாம் கற்போம். புத்தகங்களை வாசிப்போம், மனித நேயத்தை நாம் நேசிப்போம். டுடே இஸ் எ ரீடர், டுமாரோ இஸ் எ லீடர். லைப்ரரி இஸ் எ லிவிங் ஆர்கனிசம். அடுக்கி வைக்கப்பட்டது நூல்கள் அல்ல, உங்களுடைய ஒவ்வொரு நுண்மான் நுழைவுளம் என்று திருவள்ளுவர் சொல்வது போல, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அதிவீர பாண்டியன் சொல்ல கூற்று போல, நாம் எந்நேர வேளையிலும் புத்தகங்கள் வாயிலாக முன்னேற வேண்டும் என்பது புத்தகங்களுக்கு செலவிடு மூலதனம் அல்ல. அது உங்களுக்கு செலவிடுவது, அது செலவல்ல, மூலதனம் என்பதை நினைவுபடுத்தி இன்றைய நாள் இனிய நாளாக